ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவி ஆராதனா சேனல். இது வரைக்கும் என்னோட சேனல்ல நீங்க வந்துட்டு வேற வேற vlogs பார்த்துருப்பீங்க. பட் இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை புதுசா பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு எதை பத்தின வீடியோனா, நான் இப்போ ஏன் திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேனாக்கா, சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு. பட் வந்துட்டு என்னோட ஹெல்த் இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது. நான் கம்மிங் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ண போறேன். நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சில ரீசனுக்காக அட்மிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் vlog. நான் எதுக்காக அட்மிட் ஆனேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இது ஹாஸ்பிட்டல் vlog பாருங்க. ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல முடியல. இன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் உங்ககிட்ட கண்டிப்பா. இப்போ நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக அட்மிட் ஆயிருக்கேனாக்கா, எனக்கு சில பாடி செக்அப் பண்ண வேண்டியது இருக்கு. அனிமியா ப்ராப்ளம் இருக்கு. 6.9 இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பிளட் செக்கப்ல. செகண்ட் 1 வீக்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 6.3 இருந்தது. ஸோ அனிமியா ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு எனக்கு அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ வந்துட்டு அட்மிட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஸ்கேன் எடுத்திருக்காங்க, சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில சில ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேலைக்காக தான் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வந்துட்டு நான் வந்துட்டு அட்மிஷன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ வந்துட்டு அட்மிஷன் ஆயிருக்கேன். ஒரு 3 டேஸ் இருக்கும். இந்த அட்மிஷன்ல வந்துட்டு பாடி செக்கப், அதுக்கப்புறம் சில இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கு. 6 இன்ஜெக்ஷன். ஒன்று வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சிக்காக இன்ஜெக்ஷன், அது வந்துட்டு அனிமியா ப்ராப்ளம்காக. அடுத்தது வந்துட்டு இன்னொரு 6 இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கு. அது பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன்ன்ற பேரு. பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன்ன்றது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ தோல் சுருக்கம் அது வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், முகத்துக்கு போடுற இது. பட் வந்துட்டு எனக்கு முகத்துக்கு போடுறது கிடையாது. சில ஒரு ப்ராப்ளம்னால எனக்கு வந்துட்டு பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க டாக்டர் வந்துட்டு. ஸோ அந்த இன்ஜெக்ஷனுக்காக நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்க்ளூடிங் வித் திஸ் எனக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிளட் ஏற்றுற மாதிரியும் இருக்கு. இப்போதைக்கு நான் பிளட் ஏற்றிக்கல. பட் வந்துட்டு அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால டாக்டர் வந்துட்டு அயர்ன் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் சில மெடிசின்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு மூலயமா பிளட்டு செக்ரிகேட் ஆகிறதுக்காக நான் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸு எடுத்துக்கணும். நான் டயட் பண்ணனால ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ப்ரோட்டீன் லெவல் கரெக்டாக இருக்குது, கால்சியம் லெவல் கரெக்டாக இருக்குது, அப்புறமா கொலஸ்ட்ரால் லெவலும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த அயர்ன் சத்து வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியானதால வீட்டில் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு என்ன இருக்குமோ, ஹவுஸ் ஒய்ஃப்கான வேலை என்ன இருக்குமோ அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால நான் ப்ரோட்டீன் லெவல், கால்சியம் லெவல், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் நார்மலாக இருக்குது. அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. பட் வந்துட்டு நான் அயன் சத்து ஃபுட்ஸ் வந்துட்டு எடுக்க கொஞ்சம் தவறுனால எனக்கு வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்துட்டு பிளட் வந்துட்டு எக்கச்சக்கமாக சிவியராக 6.3 இருந்தது. ஸோ வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு அட்மிட் ஆனதுனால தான் எனக்கு அனிமியா ப்ராப்ளம், அதான் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது சில ஹெல்த் இஷ்யூஸ்னால பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் எனக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்குன்ட்டு தெரிய வந்தது. ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அது போடுறதுக்காக வந்துட்டு எனக்கு வீல் சேரில் வச்சு பேஷண்ட்டை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நான் பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இதோட vlog
கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் வந்துட்டு என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு நிறையவே பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ வந்துட்டு அத்தோட இதுவும் ஒன்று ஆட் ஆன் ஆயிருக்கு என்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நான் ஸ்டே பண்ணும்போது அங்கே எனக்கு ஃபுட்டு சப்ளை பேஷண்ட்காக வந்துட்டு ஃபுட்டு அவைலபிலிட்டி இருக்கோ, அது வந்துட்டு நான் என்னென்ன சாப்பிட்றேன்ட்டு வந்துட்டு குட்டி குட்டி கிளிப்ஸாக நான் எடுத்திருக்கேன். பசங்களை வந்துட்டு நான் வந்து வீட்டில் தான் விட்டுட்டு வந்தேன். நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கினாங்கோ. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிற டைம் 3rd டே வந்துட்டு என்னோட பசங்க என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 3 to 4 டேஸ் நான் வந்துட்டு ஸ்டே பண்ணேன். அப்போ வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லி, இடியாப்பம், ஊத்தப்பம் இந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் எது வேணாலும் நாங்கள் வந்துட்டு என்ன ப்ரிஃபர் பண்ணுறோமோ அது கொடுப்பாங்கோ. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clockே வந்துட்டு காஃபி வந்துடும். செகண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு 7:30 8 o'clock வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் மிட் மார்னிங்கில் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸு, மோர், பட்டர் மில்க்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் லன்ச் டைமுக்கு வந்துட்டு சவுத் இண்டியன் மீல் நான் ப்ரிஃபர் பண்ணது. ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரசம் சாதம் பண்ணுற மாதிரி. எனக்கு சவுத் இண்டியன் மீல் மிக்ஸு சாம்பார், தயிர், அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல், ரசம் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபுட்டு லன்ச் லன்ச்சு சப்ளை பண்ணியிருந்தாங்கோ. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock மறுபடியும் காஃபி. அதுக்கப்புறம் சுண்டல் ப்ரிஃபர் பண்ணால் சுண்டல் கொடுப்பாங்கோ. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் வந்துட்டு 7:30 8 o'clock டின்னர் வந்துட்டு என்ன ஆப்பம், புதினா சட்னி, ஆப்பம் வித் புதினா சட்னி, இட்லி, சாம்பார், சட்னி. அதுக்கப்புறம் வேற என்ன, உத்தாப்பம். அதுக்கப்புறம் இது வீட்டு உப்புமா இந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்கோ. அது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை டிக் மார்க் பண்ணாக்கா இது வந்துட்டு பில்லே கவுண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து 3 to 4 டேஸ் வந்துட்டு சாப்பிட்டேன் நல்லா ஹெல்த்தியாக. நான் வந்து ஆக்சுவலி பிஃபோர் 6 o'clock தான் சாப்பிட்றது எப்போவுமே. இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டேனாலே என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ 8 o'clock எல்லாம் சாப்பிட்ருக்கேன். 8 o'clock அடுத்தது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மில்க் வந்துடும் 9 o'clock கரெக்டாக. செம்ம இது கவனிப்பு செம்மையாக. வீட்டிலே இருந்தால் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடணும். சில டைமில் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி டைம் கரெக்டாக சாப்பிட முடியறதில்ல. பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஆயினிருக்கோம். என்னோட மீல் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை தான். ஏன்னா வந்துட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ன்றதுனால எனக்கு செட் ஆயிடுச்சு. 2-3 இயர்ஸ் நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு ஃபுல்லாக தெரியும், சாப்பிடவே தோன்றதில்ல. பட் வந்து அது என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் சாப்பிடும்போது ஐயோ சாப்பிட்டு சாப்பிட்டு 3-4 டேஸ் வெயிட் ஏறுமோன்ட்டு பயந்தேன். பட் அந்த அளவுக்கு எதுவுமே வெயிட் ஏறல. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில, ஏறல. மேனேஜபிளாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை டேக் கேர் பண்ணிக்கினாங்கோ. ஃப்ரீ டைமில் வந்துட்டு அவங்களும் என்னை கலாய்க்கிறதுக்காக என்னோட பேஷண்ட் இடத்துல பெட்டில் படுப்பாங்க. பாவம், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ வந்துட்டு நான் செல்ஃப் வீடியோ பிடிக்கும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாவம் பசங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாள் 13 கம்ப்ளீட்டட் 14 ஆக போகுது. அவளுக்கு வந்துட்டு இது வரைக்கும் பொறுப்பு இருந்ததில்லை. அதாவது அவளை வந்துட்டு வீட்டு வேலை அந்த அளவுக்கு நான் செய்ய விட்டது கிடையாது. நானே எல்லாமே செஞ்சுப்பேன், வீட்டு வேலை எல்லாமே. லீவ் டைமில் மட்டும் கொஞ்சம் வீடு பெருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. பட் இந்த வாட்டி அவளுக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு அவளுக்கே தோணிருக்கு. ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ரொம்பவே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கினா. அவளே வந்துட்டு வீட்டில் தம்பியை பார்த்துட்டு அவள் வந்துட்டு என்ன சொல்கிறது, காலையில் தோசை, அதுக்கப்புறம் உப்புமா, பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கினா.
அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கிறது லஞ்ச் டைமில் வந்துட்டு அவளுக்கு பெரிய பாத்திரத்தில் வடிக்க வராது, குட்டி பாத்திரத்தில் கொஞ்சம் வடிப்பா. அந்த மாதிரி அது எப்பவுமே செஞ்சது கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவளுக்கு தெரியும் போது அவள் வந்து தானாகவே அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பாடு அவங்க 2 பேருக்கும் அக்கா தம்பிக்கு 2 பேருக்கும், அதாவது என் பொண்ணு என் பையனுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு அவளே வடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், புளியோகரை இந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்துட்டு வாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் வீடைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு பார்த்துக்கினா. இப்போ வந்து எனக்கு மருந்து என்ன மெடிசன் ஏறிட்டுருக்குனாக்கா அயர்ன் மெடிசின் தான். இது தெரில என்ன மெடிசன்ட்டு, பட் அயர்ன் டிஃபிஷியன்சிக்கான மெடிசின் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கடந்து போகணும்ன்றதுனால எதையும் என்ன சொல்கிறது, டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங்ன்ற மாதிரி எல்லாமே கடந்து போய் ஆகணும் டைம்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அன்னைக்கு கையில் ஊசி எனக்கு போட்டதுனால சாப்பிட முடியாதுன்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. செம்ம காமெடியாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்ன 4th டே நினைக்கிறேன், என் பசங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க பார்க்குறதுக்காக. சர்ப்ரைஸாக வந்தாங்க. அவங்க கூப்பிட்டு வர்றது தான் சொல்லவே இல்லை. பசங்களை பார்த்துட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு போனவங்க தான் பசங்களோட வந்து என்னை வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதோட வீடியோ தான் இது. பசங்களை பார்த்தது ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. பட் வந்துட்டு நான் அன்றைக்கே வந்துட்டு எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்னு நினச்சிட்டு பசங்க வந்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. பட் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக முடியல. 3rd டே. நான் 4th டே தான் அவங்கள வந்துட்டு ஒரு சோகத்தில் வீட்டுக்கு அமுச்சு கொடுத்துட்டு, நான் அம்மா வரேன் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வரேன்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அமுச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு 4th டே தான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன். இதோட கண்டினியூவாக வீடியோ பாருங்க, ஓகேவா? Introduce my sister. Hi guys, இவ அக்கா. அப்பா முஞ்சி Spider-Man. Cool, you are my Spider-Man. Look at the Spider-Man. அழுது சண்டை போட்டோம் நேத்து. யாரு? நாங்க 2 பேரும் நேத்து. இது டெய்லி தான் என்னென்னமோ வருது. ரத்தம். அப்ப இவன் யாருப்பா? இதுல யார் பேசுறீங்க? இதுல யார் பேஷண்ட்? இதுல யார் பேஷண்ட்? அம்மா. அம்மா. இது ஏன் நீங்க 2 பேரும் படுத்துறீங்க? நீங்க இப்ப டீ குடிச்சிருக்கீங்களா? ஆமா. My dad or assistant. This is my family ஓட boss. நானு என் ஃபேமிலியோட அசிஸ்டன்ட். ஃபேமிலியோட பாஸ் அவங்க. இவங்க गाइस நான் அவங்களோட அசிஸ்டன்ட். அம்மா காட்டுங்கம்மா. உன்னையில இவன் வா அங்கே வா. गाइस நான் my dad assistant. அங்க போடா. இரு சொல்லு. गाइस my dad தூரம் வாடா. my dad ஓட அசிஸ்டன்ட் நானே. உங்க டாடோட அசிஸ்டன்ட். நான் தான்டா பேஷண்ட். எனக்கு தான் அசிஸ்டண்ட்டாக வரணும். நீ ரோஸு அம்மா மிஸ் பண்ணியா? அழுதியா? அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறீரு நீ அழுதது. நான் இல்லாதப்போ அவங்க அக்கா பாவை எவ்வளோ சமாளிச்சிச்சு. அழுவுற சொல்லணும் சரியா? சொல்லு இங்கே பாரு, என்ன பாரு, பார்க்குறியா இல்லையா? என்கிட்ட பேச மாட்டியா? அப்புறம் பேசல
சொல்லு. ஏஞ்சிக்கோ ஏஞ்சிக்கோ. இங்கே பாரு. ஏய் ஏன் அழுவுற? ஏன் அழுவுற சொல்லு. சொல்லு. நீ சொல்றியா இல்லையா இப்போ? சொல்றியா இல்லையா? சொல்றியா இல்லையா? ஆ ஆ ஏன்டா? லாஸ்ட் டே டிஸ்சார்ஜ் அன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ட்ரையல் தான் அந்த அந்த இது இருக்கா ட்ரையல்ன்ட்டு? அப்படி ட்ரையல் போர் அடிச்சிச்சா? ட்ரையல் போர் அடிச்சிச்சா இல்லை ஓகேவா? போர் அடிக்கல. எவ்வளோ கஷ்டம். கஷ்டம் தானே அப்படின்னு. சரி என்ன பண்ணுறதுக்காகுது, இன்னும் ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தூங்குறவங்க பாரு எங்கே கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க பார்த்தீங்களா? காய்ஸ் இவங்களோட இடம் இதுதான். எங்க டவுல இதுதான். அட்டெண்டரே சரியில்லை காய்ஸ். அதான் காய்ஸ் அட்டெண்டரே சரியில்லை காய்ஸ். நான் வந்து ஜெனரல் வார்டில் தான் அட்மிட் ஆகியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து அடுத்த அப்கமிங் vlogsல வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் எதுக்காக இவ்வளோ பாடி செக்கப் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த vlogல நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலை. டேக் கேர், பை பாய். அவளா அவளா கேளு. ஃபஸ்ட்டு நான் வச்ச காப்பி தான்